பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. காணாவூர் திருமண விருந்திலே கற்சாடி தண்ணீர் ரசமானதே. கலங்கி தவித்த எங்கள் உள்ளம் மாறவே, கள்ளமில்லா உன் வார்த்தை அருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீர் அருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீர் அருள்வாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே.
பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவது அருளென்போ, இருப்பதை பகிர்வது சமமென்போ. நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்படி அதற்கொரு ஏற்பாடு. வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தந்தையாம் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இறை அருளும் வழி நடத்தும் ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை எண்ணெயினுடைய பக்தர்களே, கோவை மறை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை எண்ணெய் பசிலிக்காவின் பெயரால் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அருட்தந்தையர்களையும் திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய இறை மக்களையும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தவக்காலத்தில் நாம் பயணம் செய்கின்றோம். இது இரக்கத்தின் காலம், அருளின் காலம், ஒப்புரவின் காலம். கடவுளுடைய இரக்கத்தை தேடுகின்ற இந்த தருணத்தில் நாம் தவத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய இறைவேண்டல், நோன்பு, பிறரன்பு செயல்கள் இவற்றின் வழியாக இறைவனின் இரக்கத்தை தேட இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஜெபம் இறைவனோடு உரையாடுவதும் உறவாடுவதும், நோன்பு நம்மை ஒருத்தி நம்மையே வாழ்வினில் மாற்றம் காணுவதற்கான ஒரு அழைப்பு. பிறரன்பு செய்கள் வழியாக வறியவருக்கு பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக நம் வாழ்வின் நிறைவை அடைகின்றோம். ஆகவே இறைவனுடைய அருள் பிரசன்னத்தை தேடி வந்திருக்கின்ற வேளையிலே நாமும் இறைவனுடைய இரக்கத்தை வேண்டி அவருடைய ஆழத்தில் நிற்கின்றோம். இந்த 40 நாட்களும் நாம் மேற்கொள்ளும் தவ பயணத்தின் வழியாக நம்மையே தாழ்த்தி கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக நொறுங்கிய உள்ளத்துடன் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி இந்த பலி வழியாக மன்னிப்பு வேண்டி இணைந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது மனம் இறங்கி நம் குற்றங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறையுண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புரரும் பொழுதுபோல் சின்னமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளைவெனி கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயாமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நிற மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கின் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுத்துகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலடி பாடல் பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பழியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். முதலவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. பழியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீ அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. பழியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு என்புகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி. பழியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை கூறினார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம்: தந்தையே இறைவா போற்றி, மீட்பர் இயேசுவே போற்றி, வழிநடத்தும் ஆவியானவரே போற்றி, மூவொரு இறைவா போற்றி போற்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். குட் மார்னிங். என்ன பேச மாட்டீங்களா? அன்புள்ளங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தவக்காலம் என்றால் நாம் எல்லாரும் ஒரு புறம் நம்மை அறியாமல் சற்று சோர்வு மனம் ஊறுகிறது. ஒரு விதமான பாவங்களை நினைத்து மனம் மாற அழைப்பு விடுப்பதனால் ஒரு மகிழ்வு தன்மை சற்று குறைந்து பாவ பரிகாரத்திற்கான மனநிலை அதிகமாகிறது. ஆக்சுவலாக என்ன சொல்றாங்கன்னா, தவக்காலம் என்பது ஒரு வசந்தம். நம்மளுடைய பாவங்களிலிருந்து விடுதலை ஆகின்ற ஒரு அருள் பொழிகின்ற அற்புத காலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 வாசகத்தையும் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. 2 மனிதர்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள். இருவரும் வந்தது ஒன்றாக, ஆனால் இருவருடைய மனங்கள் வெவ்வேறாக இருக்கின்றது. திருத்தந்தை பெனடிக்ட் 14 அழகா சொல்றார். 14ஆம் ஆசீர்வாதப்பர், இருவரும் ஒன்றாக ஆலயத்திற்கு வந்தார்கள், ஆனால் மனங்கள் பிரிந்திருக்கின்றது, ஜெபங்கள் பிரிந்திருக்கின்றது. நம்மளாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்துட்டு எல்லாரும் ஒன்றாக இருக்கின்றோம், ஆனால் மனங்கள் ஒன்றாக இருக்கிறதா? உடல் ஒன்றாக இருக்கிறது, நமது பாதைகள் ஒன்றாக இருக்கின்றதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பிரிந்து கிடக்கின்றோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் அப்படின்னா த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள். தன்னைத்தானே நல்லவன் என்று கருதி கொள்வது, தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொள்வது. The greatest sin in the world is self-righteousness. பாருங்க, இன்னைக்கு அதுதான் நடக்குது. பரிசேயன்
வரி தண்டுபவர், 2 பேரும் நிற்கிறார்கள். புனித அகஸ்தினார் சொல்றாரு, he came to pray not to God but to himself, to laud himself. கடவுளிடம் வந்து தனக்குத்தானே ஜெபித்துக் கொண்டார், தனக்குத்தானே பெருமை பேசிக்கொண்டார். கண்ணாடி முன்னாடி நின்று தனக்குத்தானே பேசுற மாதிரி ஆயிடுச்சு. தன்னை பற்றியே பேசிக்கொள்ளுகிறார். கடவுளிடம் உரையாடுதல் என்பது வேறு, நமக்கு நாமே உரையாடுதல் என்பது வேறு என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு செல்ஃப் பூஸ்ட், ஒரு போஸ்டிங், தன்னைத்தானே பெருமை பேசுகிறார். பல நேரத்தில் உளவியல் அடிப்படையில் மனிதர்கள் நாம் என்றுமே நமக்கு நம்ம தான் ரைட்டு, நம்மள்ட்ட யாருமே குறை சொல்ல முடியாது. நான் எனக்கு ரைட்டுப்பா, நான் நினைச்சது தான் சரி, நான் செய்வது தான் சரி அப்படிங்கிற மனநிலை முக்கியமாக இந்த காலத்தில் அதிகமாயிட்டு இருக்குங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போர் யோசிச்சு பாருங்க. யாராவது நாட்டு தலைவர்கள்ட்ட கேட்டால் நான் செய்கிறது தப்புன்னு யாராவது ஏற்றுக்குவாங்களா? யாரோ 2 பேர் தான் சண்டை போடுறாங்கன்னா 2 பேருமே தங்களுக்கு தாங்களே நியாயம் கற்பித்துக் கொள்ளுகிறார்கள். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஓசேயாவினுடைய மனநிலை தான் இன்று கடவுள் நம்மிடம் அழைக்கின்றார். நமக்கு தேவையானது இன்றைய முதல் வாசகத்தின் மனநிலை. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் ஓசேயா. வீட்டில் டைம் இருந்தால் கொஞ்சம் படிச்சு பாருங்க. கடவுள் திருத்துபவர், கடவுள் கண்டிப்பவர், கடவுள் நாம் மனம் மாற அழைப்பு விடுப்பவர். அப்படியாக கண்டித்தலையும் திருத்துதலையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இறைவாக்கினராக ஓசேயா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு முதல் வாசகத்துடைய முதல் வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, நம்மை குணமாக்குபவரும் அவரே. ஹல்லேலூயா. இது என்னது? இது கடவுள் ஏன் என்னை காயப்படுத்தணும்? காயப்படுத்திட்டு ஏன் குணமாக்கணும்? ஆண்டவர் ஓசேயா வழியாக இன்னைக்கு நமக்கு சொல்வது என்ன தெரியுமா? இன்னைக்கு நற்செய்தியோடு இது அருமையான ஒரு ஒப்புமை படுத்தி பார்க்கலாம். அந்த வரி தண்டுபவருடைய மனநிலை. இந்த வரி தண்டுபவர் ஆலயத்தினுடைய முற்றத்திலே நின்று கொண்டு, தூரத்தில் நின்று கொண்டு இருக்கு. நிற்கிற இடமே பாருங்க டிஃபரன்ஸ். அந்த ஆண்டவரை முகம் பார்த்து ஜெபிக்க கூட தயங்கி தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு, சாமி நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், தன் பாவத்தை உணர்ந்த மனிதனாக நிற்கின்றார். பாவத்தை யாரால் உணர முடியும்? ஆண்டவரோடு இருப்பவர்களால் மட்டும்தான் உணர முடியுமா? இன்னைக்கு இன்னொரு பாவம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? the loss of sense of sin. பாவம் செய்கிறேன் என்ற உணர்வே இல்லாததே பாவம். நான் செய்வது தவறு என்று தனக்குத்தானே உணராமல் இருப்பதே பாவம். அந்த பாவம் தான் அதிகமாயிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த வரி தண்டுபவர் பாருங்க, அவருக்கு நல்லா தெரியுது தான் செய்யறது தப்பு. தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலே ரோமையர்களுக்காக யூதரிடமிருந்து பொதுமக்களிடமிருந்து வரியை பெற்று அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஏழை எளியோரிடமிருந்து சுரண்டி தன்னுடைய முதலாளிக்கு பணம் சேர்த்து கொண்டிருக்கிறார். மனசு உறுத்துது, தன்னுடைய தவறை உணர்கின்றார். அதுதான் இன்னைக்கு முதல் வாசகம். யாரெல்லாம் ஓசேயாவை போல அவர் அழைத்த மக்களைப் போல ஆண்டவரிடம் வருகிறோமோ, அழகான ஒரு மன்னிப்பு, அருமையான ஒரு சுகமாக்குதல். வசனம் பாருங்க, இது எப்படி வருது? நம்மை காயப்படுத்தியவர் அவரே, நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 நாளுக்கு பிறகு புத்துயிர் அளிப்பார். உடனேயே இந்நேரம் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஒப்புமை வந்திருக்கணும், ஒருத்தருடைய நிகழ்ச்சி வந்திருக்கணும். யாராவது சொல்ல முடியுமா? எந்த நிகழ்ச்சி? 2 நாளைக்கு பின்னாடி புத்துயிர், ஆண்டவருடைய உயிர்ப்பு. இறந்த 2 நாள் கழித்து 3ஆம் நாள் இயேசு உயிர்க்கின்றார். இங்க பாருங்க, இயேசுவின் இறப்பும்
உயிர்ப்பும். அவருடைய பாடுகளை அப்படியே இந்த வசனத்தில் வச்சு பாருங்க. நமது பாவங்கள் தான் அவரை அடித்தது, நமது பாவங்கள் தான் அவரை நொறுக்கியது, நமது பாவங்கள் தான் அவரை சிலுவையிலே அறைய வைத்தது. இந்த பாவிகளாகிய நம்மை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டு உயிரை கொடுத்தவர், நம் பாவங்களுக்காக உயிர் கொடுத்தவர், 3ஆம் நாள் உயிர்க்கின்றார். ஹல்லேலூயா! உயிர்த்து புத்துயிர் அளிக்கின்றார் நமக்கே. அதுதாங்க இங்க பாவத்திலே இருக்கின்ற நாம் பாவத்திலேயே நம்மை விட்டு விடுவதல்ல. கடவுள் மனம் மாறி வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். யாருக்கெல்லாம் தாழ்ச்சி இருக்கோ நிச்சயமா மனம் மாறுவோமா? புனித அகஸ்தினார் அழகா சொல்றார், உலகத்திலே மனிதன் நல்ல மனிதனாக வாழ வேண்டுமெனில் 3 குணங்கள் அவசியம். 1 தாழ்ச்சி, 2 தாழ்ச்சி, 3 தாழ்ச்சி. The only one character. அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்காக எப்படி சொல்றாரு பாருங்க. தாழ்ச்சி உள்ளவன் தன்னுடைய குற்றத்தை உணர்வான், தன்னை தாழ்த்துவான், ஆண்டவர் முன்னாள் அந்த வரி தண்டுபவரை போல நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கூட, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்ளுவான். தன்னையே நியாயப்படுத்திக் கொள்ளுகிற அந்த பரிசேயன் தாழ்ச்சி இல்லாதவன், சுயநலம் நிறைந்தவராக இருக்கிறார். அன்புள்ளங்களே, இன்னைக்கு குடும்பத்திலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தாழ்ச்சியோடு நாம் வளர்க்கிறோம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாமே எனக்கு நான் ரைட்டு, நீ என்னப்பா எனக்கு சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனநிலை. ஏன் தெரியுமா? எங்கேயோ கடவுளை நம்ம தரல. கடவுள் என்பவர் மிகப்பெரியவர். அந்த கடவுள் அச்சம் என்பதே ஞானத்தின் தொடக்கம். அந்த கடவுளுக்கு முன்னால் நாம் சற்று கூனி குறுகி நம் பாவத்தை நினைத்து மனம் நொறுங்கி அழ வேண்டும். இந்த அழ வேண்டுங்கிற கான்செப்டே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எப்ப பாரு சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனால் உண்மையில் மனிதன் என்றால் பாவம் செய்பவன். பாவத்தை செய்யும் பொழுதெல்லாம் நாம் மனம் நொந்து அழுது ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். அதை தான் இன்னைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒரு அருமையான வார்த்தை இது. இதோ காயப்பட்ட உனக்கு நான் குணமாக்குதல் தருகிறேன், இதோ அடித்து நொறுக்கப்பட்ட உனக்கு நான் சுகம் தருகிறேன், இதோ உனக்கு ஆறுதல் தருகிறேன். 2 நாளுக்கே பிறகு உனக்கு புத்துயிர் கிடைக்கும். 2 நாளுக்கு பிறகுங்கிறத பைபிள்லேயே இன்னொரு வசனம் வரும். ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒரே ஒரு நொடியே உன்னை கைவிட்டேன், அடுத்த கணமே உன்னை நான் தாங்கி பிடித்தேன். ஹல்லேலூயா! இந்த கழுகு வாழ்க்கையை பற்றி படிச்சிருப்பீங்க. தாய் கழுகு என்ன செய்யுமா, தன்னுடைய குட்டி கழுகுகளை பிறக்க வைத்து விட்டு அந்த குஞ்சு கழுகுகளை மலை உச்சியிலிருந்து அல்லது மரத்தின் உச்சியிலிருந்து தன்னுடைய கூட்டிலிருந்து தள்ளி விட்டுருமா. தாய் கழுகு தான் பெற்ற குஞ்சு கழுகுகளை தள்ளி விடுமா. அது தட்டு தடுமாறி மேலிருந்து அவ்வளவுதாண்டா வாழ்க்கை அப்படின்னு கீழே விழுந்துட்டு இருக்கிற நேரத்தில், பெத்தவனே என்னைய கைவிட்டானேன்னு நினைக்கிற நேரத்தில் தாய் கழுகு அழகாக அப்படியே பறந்து வந்து கீழே தரையிலே விழுவதற்கு முன்னால் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு மீண்டுமாக எடுத்து சென்று தன்னுடைய கூட்டிலேயே வைக்குமாம். மீண்டும் தள்ளிவிடுமாம், மீண்டும் வந்து தாங்குமாம், மீண்டும் மீண்டும் தள்ளிவிட்டு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய முதுகிலேயே தாங்கி தன் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வாழ பயிற்சி கொடுக்குமாம். பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க சாமி. இதுதாங்க நம் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள். இதெல்லாம் ஐயோ ஆண்டவரே என்னை நீர் கைவிட்டு விட்டீரோ அல்ல, ஒரு நொடி பொழுதே உன்னை நான் கைவிட்டேன், அடுத்த கணமே உன்னை தாங்கினேன், அடுத்த கணமே 2 நாள் புத்துயிர் உனக்கு கிடைக்கும், புதுவாழ்வு உனக்கு கிடைக்கும். அதனால தான் இயேசுவின் கல்லறை நம் வாழ்க்கைக்கு நம்பிக்கை. கல்லறை முடிவு அல்ல, எதிர்காலத்துக்கான நம்பிக்கை. கல்லறை நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா? வெயிட், பொறுத்திரு, பொறுத்திரு, காத்திரு, உனக்கு புது வாழ்வு உண்டு. அன்புள்ளங்களே, மனம் மாறுவோம். ஏதோ நம்முடைய காயங்களை குணமாக்க,
நம் நோய்களை சுகமாக்க, நம் பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் தாமே தன் உயிரையே கொடுத்திருக்கு. அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் 2 கரங்களையும் நெஞ்சத்தில் வைப்போம். மனதார் அந்த வரி தண்டுபவனை போல, சாமி நான் ஒரு பாவி, என்னை மன்னியும். இயேசுவே உம் காயங்களால் என்னை குணப்படுத்தும், உமது திருச்சிலுவையினால் என்னை பலப்படுத்தும், உமது திரு இரத்தத்தினால் என்னை நலப்படுத்தும் என்று ஜெபிப்போமா? இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் இரத்தத்தினால் நலமானேன், நலமானேன். இயேசுவின் சிலுவையினால் பெலமானேன், பெலமானேன். 3 வரிகளை உணர்ந்து நம்ம பாடி ஆண்டவர் தருகிற ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு அருமையான மன்னிப்பை, குணப்படுத்துதலை, ஆறுதலை, புதிய வாழ்க்கையை பெற்று செல்வோம். அனைவரும் இணைந்து இயேசுவின் காயங்களால் சுகமானேன், இயேசுவின் இரத்தத்தினால் நலமானேன், இயேசுவின் சிலுவையினால் பெலமானேன் என்று பாடுவோமா? இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் இரத்தத்தினால் நலமானேன், நலமானேன். இயேசுவின் சிலுவையினால் பெலமானேன், பெலமானேன். பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாக பணிந்திடும் நேரம். பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம். அன்புள்ளங்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இந்த சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினீர்.
அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி செலுத்தி சீடர்களிடம் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆய தாமஸ் அக்வேனர், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. அன்புள்ளங்களே, நமது குற்றங்களை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் தாமே இரக்கம் பொழிய காத்திருக்கிறார். நமது பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நோய்களே நீங்குகிறதாம், பாவங்களும் மன்னிக்கப்படுகிறதாம். நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு இருகரம் விரித்து, ஆண்டவரே என்னையே தருகிறேன், பாவியாக என்மேல் இரக்கமாயிரும் என்று ஒப்புக்கொடுத்து விண்ணுலக என்ற இந்த ஜெபத்தை ஆசையாக பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். தாழ்ச்சியோடு யாரெல்லாம் நான் பாவி என்று ஏற்று இவரிடம் வருகிறோமோ அவர்களை மன்னித்து புதுவாழ்வு தர வருகிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றியோடு மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, உமது அருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு பெற்றுக்கொள்ளவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புள்ளங்களே, தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பாசிர் உண்டு. தலைவணங்கி சிறப்பாசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உமது வலக்கையை நீட்டி நம்பிக்கையாளர்களுக்கு விண்ணக உதவியை அளிப்பீராக. நாங்கள் எங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு தாழ்ந்த உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் உம்மிடம் அணுகி வர, பிறரோடு எங்களை ஒப்புமைப்படுத்தும் குற்றத்திலிருந்து
பலகீனத்திலிருந்து விடுதலையை பெற்று எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்முன்னால் நிறுத்தி உம்மிடம் எங்களையே ஒப்புக்கொடுத்து உமது காயங்களால் நலம் பெற, உமது இரத்தத்தினால் மன்னிப்பு பெற, உமது திருச்சிலுவையினால் பலம் பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலே, அன்னையின் அரவணைப்பிலே மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மறை என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மறை என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. அனுதினம் ஜெபிப்போம் ஜெபமாலை, ஆண்டவர் அளித்த மறையுண்மையை. அனுதினம் ஜெபிப்போம் ஜெபமாலையை, ஆண்டவர் அளித்த மறையுண்மையை. 10 மணி ஒவ்வொன்றிலும் உந்தன் பரிந்துரையை பெற்றிடுவோம். 10 மணி ஒவ்வொன்றிலும் உந்தன் பரிந்துரையை பெற்றிடுவோம். ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மறை என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. இயேசுவின் ஒளி தேடி வந்தோம் அம்மா. இறை குடும்பமாய் உன் பாதம் அமர்ந்தோம் அம்மா. இயேசுவின் ஒளி தேடி வந்தோம் அம்மா. இறை குடும்பமாய் உன் பாதம் அமர்ந்தோம் அம்மா. வருவாய் மாமரியே, அன்பை மழையாய் பொழிவாயே. வருவாய் மாமரியே, அன்பை மழையாய் பொழிவாயே.